நம்ம இப்போ பாத்திராம்புலியூரில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பாத்திராம்புலியூர் சிவன் கோயிலுக்கு தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் இடிஞ்சு இப்போ வந்து இதுவாக இருக்குது. கொஞ்சோண்டு துறவு தான் இருக்குது, மற்ற எல்லாம் இடிஞ்சு போச்சு. பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, கோவில் பக்கத்துலேயே. கோவிலில் வந்துருங்க பெரியவர் ஒருத்தர் படுத்துட்டுருக்கிறார். நந்தி கொடிமரம் சாஞ்சி போய் இருக்குது. நந்தி சிவன் கோயில் ஃபுல்லாக இடிஞ்சிட்டு இருக்கு. நந்தி மட்டும் இருக்குது. இங்கேருந்து அந்த இதுவாக இருக்குது வரும். கருவறைக்கு மேலே இருக்கும்ல, அது சுத்தமாக இது உடச்சிட்டு எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க சுதை சிற்பமாக. அந்த கருவறைக்கு உள்வாட்டமாக பாருங்கள். இந்த பக்கம் இது பாதி, இந்தாண்ட பாதியாக உடஞ்சி கீழே வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது, கோவில் கிணறு. கோவில் கிணத்துல மேலேவே இருக்குது. இந்த வெயிலையும் தண்ணி மேலேவே இருக்குது பாருங்கள். சிற்ப வேலை இதில் வந்து சுதை சிற்பம்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். சுதை சிற்பம்லாம் அழகாக இருக்குது. இந்த ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, நல்லா அகலமான மண்டபமாக இருக்குது உள்ளார. ஆனால் சின்னதாக தான் இருக்குது கோபுரம். அது எதனா ஒரு இது தீங்கு எதனா ஏற்பட்டுருந்தால் அப்போ வைக்குவாங்க மந்திரக்கல்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சாமி இருந்திருக்கு, அது ஒன்று தான் இருக்குது. முருகர் இருக்கார். முருகர் வள்ளி தேவியானோட சிவபெருமான் இருக்கார். ஆனால் எவ்வளோ பெரிய மண்டபம், எவ்வளோ பெரிய கோவில் இருந்தது, இப்போ வந்து எல்லாம் சிவமடைந்து கால வெள்ள ஓட்டத்தில் சிவனுக்கும் இது போல நிலைமையா.